ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்மளோட வின்டர் வெக்கேஷனில் நாங்கள் போன மூணார் ட்ரிப்புடைய பார்ட் 3 விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் லாஸ்ட் விளாகில் பார்த்த ரோஸ் கார்டன் அண்ட் மூணாரோடைய போட் ஹவுஸ் அது எல்லாமே பற்றி நம்ம லாஸ்ட் விளாக்லேயே பார்த்துட்டோம். ஸோ அங்கேருந்து முடிச்சதுக்கப்புறமா மூணாரோடைய பொட்டானிக்கல் கார்டனில் தான் ரீச் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக சூப்பராக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே லைட்டிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக களை கட்டி இருந்தது. கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக அவங்கங்க நைட்டு டிஜே ஷோஸ் அண்ட் லைட் ஷோஸ் இது எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் 1 வீக்காகவே இது நடந்துட்டுருக்கிறதாகவும் சொன்னாங்க. இந்த மாதிரி பொட்டானிக்கல் கார்டனில் அதுலேயும் நைட் ஷோஸ் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நாங்கள் ஜஸ்ட்டு அந்த வழியாக கிராஸ் பண்ணும்போது பார்த்தா இவ்வளோ லைட்டிங்ஸோட சூப்பராக இருக்கேன்னு பார்த்தா நைட் ஓப்பனில் வச்சுருக்காங்க. அதுலேயும் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே நைட் 1 o'clock வரைக்கும் பார்க் ஓப்பன் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். பட் அவங்க உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே பெர்மிட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதனால் ஓகே நம்ம வெளியிலே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு வெளியில் அகைன் இங்கே நமக்கு கார்ன் கிடச்சிது, பொரி அண்டு பானிபூரி இதெல்லாமே கிடச்சிது. எல்லாமே சாப்பிட்டுட்டு உள்ளே போனோம். இங்கே நைட் 7 o'clock இங்கே டிஜேஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் நைட் வாட்டர் டான்ஸ் இருக்குது, அது 8 o'clock மேலே அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ 7 o'clock இந்த டிஜேக்காக உள்ளே நிறைய பேர் போயிட்டுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்க் ஃபுல்லாக லைட்டிங்ஸில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது நைட்டில் பார்க்குறதுக்கு. அதுலேயும் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் சொல்லவா வேணும், அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எல்லாத்துக்குமே ஒரு தனி எனர்ஜியோடு உள்ளே போயிட்டுருக்காங்க. நிறைய குழந்தைங்கள் அண்ட் பெரியவங்க எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. எல்லாருமே க்ளவுஸ் எல்லாமே போட்டுட்டு தான் உள்ளே வந்திருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்குமே தனித்தனி ஷேப்ஸோட லைட்டிங்ஸ் பண்ணியிருக்கறனால பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே இந்த லைட் போட்டிருக்கிறதுக்கு அவ்வளோ க்ளோவியாக சூப்பராக இருக்குங்க. அண்ட் நிறையா ஷேப்ஸ் எல்லாமே அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி அந்த ஃப்ளார்ஸை கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த செடிகள் எல்லாமே பார்க்கவும் அண்ட் அந்த குரோட்டன்ஸ் எல்லாமே நல்லா ஷேப்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் என்ட்ரி எல்லாமே பாருங்களேன், அந்த பேசேஜ் வழியில் எல்லாமே அந்த ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் ஷேப்ஸில் பண்ணியிருக்காங்க, சிலது ஜிக்ஸேக் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையுமே கரெக்டான ஸ்டெப்ஸ் அண்டு ஷைன் போர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எங்கெங்கே எது இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு கதகளி மாதிரியான ஷேப்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்டாச்சூஸ் அண்ட் கிறிஸ்மஸ்க்காக ஸ்டார்ஸ். அங்கங்கே ஸ்டார்ஸ் அண்ட் பலூன்ஸ் தொங்க விட்டுருக்காங்க. அப்புறமா ஆர்ட் அண்ட் ஷேப் சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. நிறையா மூவிலெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் ஃபைனலி நாங்கள் அந்த டிஜே பிளேஸ்க்கு வந்துட்டோம். நிறைய பேர் டிஜேஸ்க்கு சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. அதுலேயும் சாங்ஸ் எல்லாமே கலந்து போட்டாங்கங்க. நிறைய லாங்குவேஜ் பீப்புள் இருக்கிறதுனால தமிழ், ஹிந்தி, மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ்லேயுமே சாங்ஸ் மாற்றி போட்டதுனால எல்லா வகையான பீப்புளும் என்ஜாய் பண்ணாங்க. நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருந்ததுனால நாங்கள் அந்த டாப்பில் ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு இந்த டான்ஸ் எல்லாமே பார்த்தோம். அது முடிச்சதுக்கப்புறமா வாட்டர் டான்ஸ் இருக்கிறதுக்காக அதை பார்க்கலாமேன்னு போக ஆரம்பித்தோங்க. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்களேன், இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பில் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்ட்டு. நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த நியூ இயர் சூப்பராக களை கட்டுச்சுங்க இந்த மூணாரில்.
அண்ட் சைடில் இருக்கிற பூக்கள் எல்லாமே இப்போ நமக்கு பார்க்கும்போது தெரிய வரல, பட் நேரில் பார்க்கும்பொழுது எல்லாமே அந்த ஃப்ளார்ஸுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே நிறைய குரோட்டன்ஸ் மூலிமா நிறைய அனிமல்ஸ் மாதிரியான காவிங்கும் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா, ஐ லவ் மூணார்னு எவ்வளோ அழகாக லைட்டில் செட் பண்ணியிருக்காங்கன்னு. சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இந்த பொட்டானிக்கல் கார்டனில் லோக்கலைட்ஸ் மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் நிறைய பேர் இங்கே இருந்தாங்க. நிறைய பீப்புள் நைட் 10 o'clock கூட அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோட சூப்பராக இருந்தாங்க. அந்தளவுக்கு இங்கே ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸும் இருந்துச்சு. அதனால தான் எல்லாருனாலையுமே சேஃபாக இங்கே இருக்க முடிஞ்சுது. நைட்டில் அங்கே பார்க் இருக்குது, அதனால் ப்ளே பண்ணவும் குழந்தைங்களுக்கு டாய்ஸும் இருந்ததுனால அவங்களுடைய கேம்ஸும் இங்கே ப்ளே பண்ணாங்க. அது எல்லாமே பார்த்துட்டே நாங்கள் அந்த பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட்ஸ் வந்தோம். அது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்லோப்பாக இருக்குது, சில இடங்களில் ஸ்டீப்பாகவும் இருக்குது. அது எல்லாமே பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக இறங்கி போய் பார்த்துட்டு இருந்தோம். அதில் அந்த டான்ஸ் ஏரியா வந்தாச்சுங்க. அதுதான் அந்த வாட்டர் டான்ஸ். அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எப்படி அவங்க இவ்வளோ அழகாக பண்ணாங்கன்னே தெரில. அப்படியே சாங்ஸ் போட போட அந்த சாங்ஸ்க்கு அந்த வாட்டர் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிச்சு. நீங்களும் இதை கேட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த டான்ஸ் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே தெரிய வரும். லைட் ஷோவை முடிச்சுட்டு நியூ இயர் செலிப்ரேஷனை அங்கேயே கொண்டாடி முடிச்சுட்டு நாங்கள் இப்போது எங்களுடைய ரூமுக்கு திரும்பி கிளம்பிட்டோம். நைட்டு மூணார் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சுற்றிலையும் நம்ம பகலில் அந்த டீ பிளான்டேஷன்ஸை பார்த்தோம். ஆனால் நைட்டில் சிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சுற்றிலையுமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த டீ பிளான்டேஷன்ஸ்லேயுமே அங்கங்கே லைட்டிங்ஸ்லாம் போட்டுட்டு அவங்க நைட் நியூ இயர்க்காகவும் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய டூரிஸ்ட் இந்த ஏரியாவில் வர்றதுனால எல்லா இடங்கள்லையுமே கார் பார்க்கிங் இருக்குது. நிறைய டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் தான் இருக்குது மேக்ஸிமம். ஆனாலுமே மெயின்டைன் பக்காவாக இருக்குங்க. சேஃப்டி மெஷர்ஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபுட் எல்லாமே கிடைச்சிது. எந்த டைமில் போனாலுமே நமக்கு ஃபுட்டும் கிடைக்கிது. அதனால் எந்த விதமான பயமும் கிடையாது. அங்கே இங்கே ஹோட்டல் அண்ட் ரூம் ஸ்டேக்கு பஞ்சமே இல்லைங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க ரூம் ஸ்டே அண்டு ஹோட்டல்ஸ் இது எல்லாமே நிறைய இருக்குது. அதனால் நம்ம போனோன்னா ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நிறைய கைட்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களே நம்ம நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஸ்டேக்கு பக்கத்துலேயே அவங்களுடைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு ஃபுட்டும் அவைலபிளாக இருக்குது. அதனால் ஈஸியாக நம்ம போயிட்டு ரூம்ஸ் புக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணிட்டு போகலாம்.
எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் பேக் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப சூப்பரான பிளேசஸாகவே இருக்குங்க. ஸோ நம்மளோட வீடியோவில் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டு எல்லா டீ பிளேசஸையும் பார்க்கலாம். நாங்களும் இன்றைக்கி எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட் இங்கே சாப்பிட்டோம். அதுலேயும் இந்த மூணார் கிளைமேட்டில் அவங்களுடைய ஃபுட் எப்படி இருக்கும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க, சூடாகவும் இருந்தது. அண்ட் நைட் ஆக ஆக கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. குயிக்காக சாப்பிட்டுட்டு நாங்களும் தூங்க போயாச்சு. ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் என்ஜாய் பண்ணீங்கல்ல. இன்னும் இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான அண்ட் சுவாரஸ்யமான இந்த மூணார் ட்ரிப்புடைய அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்காகவும் அண்ட் நிறைய சுவாரஸ்யமான தகவலுக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.